ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் பணிவான வணக்கம். அனைத்து நேயர்களும் கவனத்திற்கு, ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் பயிற்சி ஆகும் பொழுது அதனால் அதை பார்க்கப்படக்கூடிய ராசிகள், அது இருக்கக்கூடிய ராசிகள், இவை அனைத்தினாலும் பலவிதமான மாறுபட்ட தன்மைகள் நடக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சியாரு, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். குரு இருப்பதை விட பார்ப்பது ரொம்ப விசேஷம். அப்போ குருவின் பார்வைக்கு அதிக மகத்துவம் உண்டு. அப்போ இந்த மகத்துவ தன்மையினால் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் ஒவ்வொருத்தையும் நினைக்கிறாங்க, இந்த வருஷமாக நமக்கு நல்லது நடக்காதா, இந்த வருஷமாக நல்லது நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே தன் குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. மக்கள் நல்லா இருக்கணும், குழந்தைகள் நல்லா இருக்கணும், பிறர்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இந்த குரு பயிற்சி ஆவதால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும்? அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1/5/2024, அதாவது சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் 1 மணிக்கு அவர் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார். காலபுருஷ தத்துவ ரீதியாக தர்ம திரிகோணத்திலிருந்து அர்த்த திரிகோணத்தில் மாறுகிறார். தர்மம் என்பது வாழ்க்கையின் நெறிமுறை, அர்த்தம் என்பது பொருளாற்றக்கூடிய தன்மை, பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருக்குது. பொருளாதாரம் வேணும், நாம் எல்லாம் குடும்பத்தோடு வாழணும், அதுக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. அந்த பொருளாதார தன்மை உள்ள அர்த்த நெறி தன்மையில் அவர் சஞ்சரிக்கிறார். பஞ்சபூத தத்துவின் அடிப்படையில் நம்ம பார்க்கணும்னா நில ராசிக்கு அவர் வருகிறார். அந்த நில ராசியில் இருந்து கொண்டு அவர் எதையெல்லாம் பார்க்கிறார், அதன் மூலம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன விளைவுகள், நன்மை தீமைகள் நடக்கப் போகிறது, யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி விரைவாக நம்ம ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்ப்போம். மிதுன ராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனியோடு பார்வையில் இருந்த குரு பகவான் சனியின் பார்வையிலிருந்து விலகி உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு இப்பொழுது அவர் சஞ்சரிக்கப் போகிறார். 12ஆம் இடத்துல குரு வர்றதுனால ஏற்படக்கூடிய நற்பலங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, சுப விரயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அப்போ சுப விரயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானிக்கணும். என்ன, ராகுவும் பார்க்குறான், தேவையற்ற செலவுகளையும் உங்களை செய்ய வச்சிடும். ராகுவோட பார்வை இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் மட்டுமில்லை, தேவையற்ற பழக்க வழக்கங்களையும் உருவாக்கி வச்சிடும். அது நமக்கு தேவையில்லை. வரும் இல்லீகல் ப்ராசஸில் இருந்து எல்லாமே வரும், பினாமியில் எல்லாம் வரும், பணம் காசு வர்றதுக்கு இருக்க, உங்களை சோதிக்கிறதுக்காக வரும். அப்போ அதில் சிக்கிக்கிடுவீங்க நீங்கள். இந்த மாதிரி தன்மையெல்லாம் அது கண்டிப்பாக கொடுக்கும். கையில் பணம் இருந்துச்சுன்னா ஒரு நகை நட்டு வாங்குங்க, குழந்தைகளுக்காக நகை நட்டு வாங்க. இல்லாட்ட ஒரு அன்மூவபிள் இதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வாங்கி போடுங்க. நகை நட்டுகள் வீட்டில் போடுவது, இதில் முதல் செய்வது இல்லை. ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட், குழந்தை பேரில் ஒரு இத்தனை லட்ச ரூபா நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு போலாங்க. அதெல்லாமே சுபவிரயங்கள் தான். கல்யாணமாகாத குழந்தைகள் வீட்டினால் கண்டிப்பாக கல்யாணம் அவர்களுக்கு நடப்பதற்கு உண்டான சாஸ்திர கூறுகள் கண்டிப்பாக இருக்கிறது. வெளிநாடு செய்வதற்காக குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிற முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அது நடக்கும். மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு அது கண்டிப்பாக செய்வார். அப்போது இந்த மிதுனத்தில் இருந்துக்கிட்டு குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதான் மன்னிக்கணும், ரிஷபத்தில் இருந்துக்கிட்டு குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை அவர் பார்க்கிறார். ரிஷபத்தில் இருக்கின்ற குரு மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம், வீடு, வசதி வாகனங்களை, வண்டி வாகனங்கள் செய்யக்கூடிய ஸ்தானம் என்று நாம் சொல்லலாம். அப்போ வண்டி வாகனங்கள் நீங்கள் புதுப்பிக்கக்கூடிய சமயம், இதை நீங்கள் தாராளமாக வண்டியை மாற்றிக்கலாம், புது வண்டி வாங்கலாம். வீடு கட்டுற விஷயங்கள் பாதியில் நின்று போய் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்குண்டான முழுமை பெறுவதற்கு இந்த இதுகளில் நீங்கள் கட்டி முடிச்சிருவீங்க. இந்த குரு பயிற்சி இருக்கும்போதே கட்டி முடிச்சிருவீங்க. கண்டிப்பாக தாயாரின் உடல்நிலையில் அக்கறை செலுத்துவோம். இதுவரை அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, கை கால வலி, நரம்பு பிரச்சனை, வயிற்றில் ஏதாவது கோளாறு, நெஞ்சு அப்பப்போ படபடுக்குது, இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த தாயாருக்கெல்லாம் ஒரு நிவர்த்தியாகக்கூடிய ஸ்தானம்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா அவங்க சுகஸ்தானத்தை ராகுவும் சேர்ந்து பார்க்குறோம். அப்போ நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தாயாருக்கு இருக்கத்தான் செய்யும். உங்கள் ராசி அது இப்போ குரு அங்கே பார்க்கறதுனால உங்களுக்கு அது ஒரு நிச்சயமாக அது ரிலீஃப் கிடைக்கும். அம்மாவுக்கு ஒரு ஆரோக்கியத்தை
சுகவீனங்கள்லாம் குறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியம் வந்து கிடைக்குமா அவங்களுக்கு, மனது திருப்திப்படும். எப்பா இப்போ நாப்பா உடம்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். தாயை என்ன வேணும்னு நீங்களாக விசாரித்து வெளியே போய்ட்டு வந்து அம்மா ஏமா உட்காந்துருக்கீங்க, இப்படி காப்பி எதுவும் சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா, மனசில் ஏதாவது என்ன இருந்தால் சொல்லுங்கம்மா, கோயில் உலகம் போனால் சொல்லுங்கள், நான் கூப்பிட்டு போகிறேன். இது மாதிரி தாயாரை ஆசீர்வாதத்திற்கு என்றுமே நீங்கள் உங்களோட செயல்பாடுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அவ்வாறு செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபத்தில் இருக்கிற குரு 4ஆம் இடத்துக்கெல்லாம் உங்களோட சுகத்தன்மை மேன்மையடையும். வீடு வாசல்களை கட்டுவீர்கள். புதிதாக வண்டி வாகனங்களை கண்டிப்பாக உங்களால் ஓட்ட முடியும், வாங்க முடியும். அதே சமயம் இந்த ட்ராவல் பிஸ்னஸ் பண்ணுறவங்கெல்லாம் வண்டியை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கணும், ஒரு கவர்ச்சி இருக்கணும் வண்டியில். அப்போ லேசாக அந்த மஞ்சள் லைன் இருக்கணும். இப்போ மெட்ராஸ்லாம் நீங்கள் பார்த்தா காண்டத்தில் வரும், எல்லாத்துக்கும் கீழே ஒரு மஞ்சள் லைன் சுற்றி போட்டிருப்பான். அந்த மஞ்சளில் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் வண்டியில் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாலே ரிஷபராசி மிதுனராசிக்காரர்களுக்கு வண்டி வாங்கினால் ஏற்படக்கூடிய லாபங்கள் அதிகரிக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அவர் உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்குறார். அப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தையும் அவர் பார்ப்பேன்னு சொன்னால், ஏற்கனவே சொன்னபோது 6ஆம் இடம்னா ஒரு ருணரோக சத்திரஸ்தானம் சொல்லுவோம். அந்த மிதுன ராசிக்கு நட்பு கிரகங்களான மிதுனராசின் நட்சத்திரமான கேட்டை அதில் இருக்கிறது. இன்னொரு நட்பு கிரகமான சனி பகவான் அங்கே இருக்கிறாரு. அப்புறம் குரு பகவான் அங்கே இருக்கிறார். அப்போ குருவும் புதனும் சேர்ந்தாலே கல்வி கேள்விகளில் ஞானம் பெருகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ அந்த இடத்த அவர் பார்க்கறதுனால வந்து இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம அப்படின்னு சொன்னால், தாய்மாமன் காரகணும். தாய்மான் வகையில் பிரச்சனைகள் இருந்தால் அது கண்டிப்பாக தீரும். அந்த தாய்மாமன் பிரச்சனைகள் தீர்ந்ததுனால இவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். அப்போ ரிஷபராசியில் இருக்கக்கூடிய குரு பகவானினால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் தீர்வதற்குண்டான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் வந்து பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 8ஆம் இடத்தை குரு பார்க்கறனால் ஆரோக்கியம் மேன்மையுறும். கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியம் மேன்மையுறும். ஆயில் பற்றிய பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்டை ஓடிட்டு இருக்கிறவங்கலாம் இந்த மிதுன ராசிக்காரங்களாம் இந்த குரு பகவானின் பயிற்சினால் நிச்சயமாக உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறது நல்ல விஷயம்தான். அஷ்டமத்தை இருக்கிறது தான் தப்பு, தர அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கலாம், அது வந்து தப்பே கிடையாது. இந்த மாதிரி தன்மையெல்லாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏற்படும். அதே சமயத்தில் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு நல்ல மருத்துவரை சந்திக்கக்கூடிய ஒரு தன்மை தானாக ஏற்படும். அதன் மூலம் உங்கள் தன்மையை உங்களால் நிச்சயமாக மேம்படுத்தி கொள்ள முடியும். இவை எல்லாமே வந்து அந்த குருவின் பார்வையினால், அதுவும் உங்களுக்கு விரயஸ்தானத்திலிருந்து குரு பார்க்குறான். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்துட்டு குரு பார்ப்பதனால் வந்து எதுலேயுமே வந்து ஏற்படக்கூடிய விஷயங்களே நீங்கள் ஒரு பாசிட்டிவை மாத்திரம் எடுத்துக்கிட்டு போகணும். நம்மகிட்ட இருக்குன்னு நினச்சிட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது தேவையற்ற விரயங்களாக போகிறதுக்கு சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போங்க. குலதெய்வ வழிபாடு நல்லா பண்ணுங்கள். தாயை நல்லா கவனிச்சுக்காங்க. நீங்கள் வந்து தாயை கவனிச்சா பெரிய விஷயந்தான். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முதலீடு பண்ணினா கண்டிப்பாக அது ஒரு நிச்சயமான ஒரு முன்னேற்றத்தை மட்டுமல்ல, ஒரு லாபத்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். விவசாயிகளாக இருந்தால் விளைநிலங்களில் அதிக மகசூலை கொடுக்கும். மகசூலை கொடுத்து வியாபாரம் மேன்மை வருவதற்கான சந்தர்ப்பங்கள் கண்டிப்பாக இருக்கின்றன. ஆட்சி மாற்றம் எல்லாம் வரும், அதுக்குள்ளேயே வந்துட போகுது. எல்லாம் பார்க்கும்போது என்ன, ராகுவின் பார்வைப்படுவதனால், 4ஆம் இடத்திற்கு ராகுவின் பார்வைப்படினால் பிரம்மாண்டமான வீடு கட்டக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வரும். வண்டிகள் வாங்கினாலும் நல்ல லக்ஸரி வண்டியாக வாங்குவீங்க. ஒரு ஸ்டைலிஸ்டாக, ஒரு அட்ராக்ஷனாக, ஒரு ரிச் லுக் இருக்கிற மாதிரி ஒரு தன்மையெல்லாம் உள்ள வண்டிகள்லாம் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் நீங்கள் பந்தா பண்ணிடக்கூடாது. அதை மாத்திரம் நீங்கள் பார்த்துக்கோங்க. குருவை பொறுத்த வரைக்கும் யாருமே நான் பெரியவன் என்ற எண்ணம் வராமல் இருப்பது தான் குரு பகவானுக்கு பிடிக்கும். சனி பகவானுக்கும் அதுதான் பிடிக்கும். இதெல்லாம் நீங்கள் சற்று கவனித்து வந்தீங்கன்னா ஒரு அதீத நற்பலங்கள் மிதுன ராசிக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். மிதுன ராசிக்கு அதிபதி புதன், அந்த ராசிக்கு 12ஆம் இடத்தில் குரு சஞ்சரிப்பது என்பது என்றால் சொல்லப்போனால் வந்து நீங்கள் சிந்திக்கக்கூடிய தன்மையில் சில தடங்கங்கள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அப்போ அதையுமே யோசித்து செய்யுங்க. இல்லை என்றால் அடுத்தவரை கேட்டுவிட்டு செய்யணும். நீங்களாக செய்ய முடிவு எடுக்கக்கூடாது. செய்ய முடிவு எடுத்தீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்து பின்னடைவு கண்டிப்பாக ஏற்படும். அது ஒன்று தான் மிதுனராசிக்காரங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா விரயம்னு எடுத்துக்கிட்டால் ஏதாவது விரயமானும். அது என்னெல்லாம் விரயமாகுதுன்னா, நோய் விரயமாட்டும் போகட்டுமே, கடன்லாம் தீரட்டுமே,
அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். வந்து விரையும் உடனே நம்மளோட பொருள்புறம் தொலைஞ்சு போகுங்கிற தப்பான இடத்துக்கு மாத்திரம் வரைய வராதிங்க. இன்னைக்கு ஒரு பணம் வந்துருச்சா அந்த பணத்தை கையில் வச்சுக்கூடாது. கையில் வச்சுக்கூடாது. என் பெரியவங்ககிட்ட கொடுத்துடணும். கிட்டத்தட்ட அப்பாட்ட கொடுக்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா பாக்கியஸ்தானத்தையும் அந்த குரு பகவான் பார்க்க, உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தையும் குரு பகவான் வந்து பார்க்குறாரு. அதனால் நீங்கள் அந்த மாதிரி உள்ள பெரியவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்கள் கையில் வச்சுக்காதீங்க. உங்கள் நட்சத்திரத்துக்கு சாதகத்தாரையில் உள்ளவங்க வீட்டில் யார் இருந்தால், மனைவி இருந்தாலோ, அப்பா இருந்தாலோ, அம்மா இருந்தாலோ, குழந்தை இருந்தாலோ அவன்கிட்ட கூட கொடுத்து வாங்கி உள்ள பத்திரமா வைக்க சொல்லுங்கள். இது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக இந்த மிதுன ராசிக்கு கண்டிப்பாக வழங்கும். மிதுன ராசிக்கார நேயர்கள் எல்லாம் பொதுவாக இப்போ செய்ய வேண்டியது என்னென்னா, ஒன்று பெருமாள் வழிபாடு நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம சோழவந்தான் பக்கத்தில் குருவித்துறை இருக்குது. குருவின் துறை பேர் குருவித்துறை கிடையாது, குருவின் துறை. சில பிரகஸ்பதி கிரகம் வந்து சாப விமோசனத்துக்காக அங்கே தவம் இருந்து இடம், அது வந்து இடம். அதாவது இப்போ தாயார் பார்வதியால் சாபம் ஏற்பட்டு ஜோதிடத்தில் அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்தால் பல தவறுகள் நடப்ப சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் ஜோதிடம் வந்து இல்லாமல் போகட்டும் என்ற ஒரு தன்மையை உருவாகும்போது பார்வதி செய்தபோது குரு பகவான் மிகவும் வருத்தப்பட்டு தவம் இருந்து மறுபடியும் இந்த ஜோதிடத்தை மீட்டெடுத்த தடம் அதற்கு வந்து சௌமிய நாராயண பெருமான்னு சொல்லி பெருமாளை வழிபட்ட இடம் தான் அந்த குருவின் துறைங்கிறது. அந்த இடத்த நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நன்றாக இருக்கும். நவ திருப்பதியில் ஆழ்வார் திருநகரிக்கு போங்க. நீங்கள் நம்மாழ்வார் அவதரித்த ஸ்தலம், அதுவும் குருவின் ஸ்தலம் தான். குரு ஒருவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் அவன் எப்பேற்பட்ட மோசமான தன்மையில் இருந்தாலும் அவனால் அதிலிருந்து வெளிவர முடியும். ஏன்னா குருவுக்கு அந்த அளவு சக்தி உண்டு, அந்தளவு பவர் உண்டு. ஆக இந்த மிதுன ராசிக்காரர்கள் நியாயமான வழியில் செலவுகள் செய்து பணத்தை சேமித்து அதை ஒரு சுப விரயமாக்கி கல்யாணங்காட்சிகள்லாம் செய்து இல்லாதவங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏழை பெண்கள் கல்யாணம் நடக்குதா, கையில் கொஞ்சம் காசு இருக்கா, அந்த பணத்தை வந்து அவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு திருமாங்கல்யம் வாங்கி கொடுங்க. இருக்கிறதுலையே பெரிய தானம் எடுத்துக்கிட்டேன்னா கன்னிகா தானம் தான் மிகப்பெரிய தானம். சீர் செட்டோட நகை நட்டோட போட்டு ஒரு பெத்து வளர்த்த பொண்ணை வந்து அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுறதுனா கன்னிகா தானம்னு சொல்கிறோம் நம்ம. அதே மாதிரி இந்த வறுமையில் இருக்கிற பெண் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு வந்து ஐயா அவங்கள்ட்ட வந்து பத்திரிகை வைக்க வர்றாங்கன்னா, என்னம்மா திருமாங்கல்யம் எத்தனை கிராமம் செய்யலான்னு இருக்கேம்மா, சரிம்மா ஒரு பவுனில் செய்தியா, ரைட்டு கொடுமா, நான் பணம் தர்றேம்மா, இந்த திருமாங்கலத்தை ஏன் சார்பாக நீ வாங்கி உங்கள் பொண்ணுக்கு கழுத்தை கட்டி விடுமா சொல்லுங்கள். இது மிகவும் அற்புதமான ஒரு நற்பலன்களே கிடைக்கும். இப்போ மிதுன ராசி அப்படிங்கிறது வந்து காற்று ராசி. காற்றுக்கு உருவம் கிடையாது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, எங்கே அடிக்குதுன்னே தெரியாது, எப்படி அடிக்குதுன்னே தெரியாது. அப்போ அந்த மாதிரி தன்மைகள் வந்து நம்ம விலகணும்னா காற்று ராசி சொல்லக்கூட நீங்கள் காளகஸ்தீஸ்க்கெல்லாம் போயிட்டு வரலாம். காளகத்தில் போய் இறைவன் வழிபாடு சிவ வழிபாடு பண்ணிட்டு வந்தது இதெல்லாம் அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக மிதுன ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 to 65% வந்து இது ஒரு ஓரளவு சாதகமான ஒரு தன்மை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.